நல்வாழ்வு பெறுவோம். ஆயிரம் 2000 வந்தால் பிரச்சனை இல்லை. 1 மில்லியன் 2 மில்லியன் கோவிட் வர சமயத்தில் உள்ள டியூப் போடும்போதெல்லாம் மூச்சு வரல நம்ம முகத்தை டக்குன்னு அடிக்கும். இப்போ என்ன தான் போட்டு வந்தாலும் நம்ம கிருமிகள் எல்லாம் உள்ளே போக வாய்ப்பு டெஃபரெண்ட்டாக இருக்குது. அப்புறம் நமக்கு அப்போ தான் மேக்ஸிமம் வருது. அப்புறம் நான் ஒருத்தர் உடம்பு உடஞ்சாச்சுன்னா 10-12 நாள் வந்து கோ ஆஃப். திரும்ப அது மற்றவங்களை ஒட்டுற ஸ்டேஜுக்கெலாம் வர டாக்டர், சமீப காலமாக நம்ம கொரோனாவை எதிர்கொண்டு வாழ்ந்துட்டுருக்குறோம். நிறைய பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்குறாங்க. அவங்க எல்லாத்துக்கும் நம்ம மருத்துவ ஊழியர்கள் சிறப்பான முறையில் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்ருக்குறாங்க. பாதுகாப்பான முறையில் நோய் எதிர்ப்பு உபகரணங்கள் பயன்படுத்தியும் எப்படி அவங்கள கொரோனா பாதிச்சிருக்கு? கோவிட் இன்ஃபெக்ஷன் ரொம்ப பரவலாக இருக்குது. அது ஒன்றில் என்னென்னா வைரல் லோடு முக்கியம். இப்போ கான்ஸ்டண்ட்டாக ஒரு இடத்துல இருந்தோம்னா கூட்டம்னா கோவிட் கிருமிக்கு ரொம்ப பிடிக்கும். 10 அடி தள்ளி ஒருத்தர் இருந்தாங்கன்னா அது அப்போ ஸ்ப்ரெட் ஆகும். பட் நம்ம உடம்பு ஈஸியாக அடிச்சிடும். ஆனால் ஒரு கோவிட் வார்ட்லேயே ஒரு டாக்டர் ஒருத்தர் ஒர்க் பண்ணுறாருன்னா அவங்க உள்ள பேஷண்ட்ஸ் எல்லாமே கோவிட் பேஷண்ட்ஸாக இருப்பாங்க. அவங்க இரும்போது தும்போது அந்த ரூம் ஃபுல்லாகவே கோவிட் நிறையா இருக்கும். இப்போ என்ன தான் ப்ரொடெக்டிவ் கிட்லாம் வச்சுருந்தாலுமே அதே மீறி இன்ஃபெக்ஷன் வரதுக்கு சான்ஸ் ரொம்ப அதிகம். 1000 2000 வந்தால் பிரச்சனை இல்லை. 1 மில்லியன் 2 மில்லியன் கோவிட் வர சமயத்தில் அந்த அதிகமான வைரல் லோடு இவர் பாதிக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. அந்த ட்ரெஸ்ஸு போட்டுருக்கிறது ரொம்ப கஷ்டம். மூச்சோட கஷ்டமாக இருக்கும். மூச்சு நல்ல மாதிரி ஏற்படுற மாதிரி தெரியும். யூரின் போக முடியாது, மோஷன் போக முடியாது, சாப்பிட முடியாது. அப்படியே அதை வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க. அப்போ அவங்கெல்லாம் ரொம்ப டென்ஸாக இருப்பாங்க. முதல்ல சொன்ன இம்யூனிட்டி இப்படி இருக்கிறது அது மாதிரி பாதிக்கும். கோவிட் விட்டு வராமல் தடுக்கிறதுக்கு பெஸ்ட்டு சொன்ன மாதிரி இந்த மாஸ்க்கு, ஹேண்ட் சானிடைசிங், கீப்பிங் டிஸ்டன்ஸ் தான். அதே மிஞ்சி வருதுன்னா அந்த கூட்டம் தான் மெயின் காரணம். அதனால தான் கவர்மெண்ட் கூட்டமாக கோவிட் வார்டில் இருக்கிறத பிரச்சனை. ஒரு வார்டு ஃபுல்லாக 20 பேஷண்ட் இருந்தாங்கன்னா அந்த ரூம் ஃபுல்லாக கோவிட் கிருமி எவ்வளோ யோசனை பண்ணி பாருங்க. அந்த ஐஸில் ஒர்க் பண்ணுறவங்க. ரெண்டாவது அவங்களுக்கு ஆக்சிஜன் தராங்க. இன்டிபேட் பண்ணணும் அப்படின்னா பேஷண்ட் இரும்போது மூஞ்சிலே இருமுவாங்க. உள்ள டியூப் போடும்போதெல்லாம் மூச்சு வரல நம்ம முகத்தை டக்குன்னு அடிக்கும். இப்போ என்ன தான் போட்டு வந்தாலும் நம்ம கிருமிகள் உள்ளே போக வாய்ப்பு டெஃபரெண்ட்டாக இருக்குது. அப்புறம் நமக்கு அப்போ தான் மேக்ஸிமம் வருது. பேஷண்ட் வேகமாக இரும்போது பண்ணும்போது அது மேலேயே பண்ணும்போது இருமுவான் பேஷண்ட்டு. அப்போ நம்ம மூஞ்சில் வரும்போது கட்டாயம் நமக்கு அதிகமான எக்ஸ்போஷர் வர்றதுக்கெல்லாம் ரொம்ப ஜாஸ்தி வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி வர்றது தான் அவங்க எல்லாம் கேர்ஃபுல்லாக இருந்தாலும் அதே மிஞ்சி பிபிலாம் மிஞ்சி வர்றதுக்கு காரணம் அந்த வைரல் லோடு அதிகமாக வர்றதுக்கு காரணம் அந்த கோவிட் வார்டில் ஒர்க் பண்ணுறதுனால தான். அதை தவிர்த்து நமக்கு நேரங்காலம் இருக்குல்ல. நமக்கு யார் கோவிட் பேஷண்ட் நமக்கு தெரியாது. எவனுக்கு அதிகமாக எனக்கு ஃபீவரே இல்லாமல் இருப்பான், ஜாலியாக இருப்பான், ஆனால் கோவிட் பேஷண்ட் வரலாம். இப்போது ஹைபாக்சியான்னு சொல்கிறாங்க. அவனை சந்தோஷமாக இருப்பான். ஆனால் அவனுக்கு பார்ஷல் பெற ஆக்சிஜன் எஸ்பிஓட்டுன்னு கையில் பார்த்தீங்கன்னா அது 70, 65 அது அவனுக்கு தெரியாது. அதோட ஓட முடியும், நடக்க முடியும், சந்தோஷமாக இருப்பான். ஆனால் ஹைபாக்சியா பட் அவன் திடீர்னு இப்போ மயக்கம் போட்டுருவான். அந்த பேஷண்ட் அவங்க பார்த்து பேசுகிறீங்க, கைதுறீங்க, பண்ணுறீங்கன்னா அவன் நமக்கு இடிமலில் போட்டு கொடுத்துட்டே இருப்பான் நம்மகிட்ட. நமக்கு அது தெரியவே தெரியாது. ஆனால் நம்மளை அறியாமல் அது மாதிரி ஏமாறுறது தான். கோவிட் நம்ம லேபிள் பண்ணியாச்சுன்னா பரவாயில்ல. அந்த லேபிள் பண்ணுறதுக்கு முன்னாடி அது கோவிட் சிம்டம்ஸ் வரதுக்கு முன்னாடி அவன் கேரியர் சைடில் இருக்கிற சமயத்தில் நம்ம என்கவுண்ட் பண்ணுற சமயத்தில் அவனுக்கு இருக்காதான் நமக்கு தெரியாது. என்ன தான் ஒவ்வொரு பேஷண்ட்டும் பொட்டன்ஷியல் கோவிட்னு பாருங்கன்னு நம்ம சொல்கிறாங்க. தவிர்த்து நம்ம எப்பொழுதும் 100 பேர் பார்த்தோம்னா 100 பேர் அது மாதிரி பார்க்குறோம் நம்மளால் பார்க்க முடியுமான்னு நம்மளால் சொல்ல முடியாது. அதனால் ஏமாறுறது தான். நம்ம என்ன பண்ணலாம் சொல்லுங்கள். பல்ஸ் ஆக்சிமீட்டர், இன்ஃப்ராரெட் தெர்மாமீட்டர் இந்த காலகட்டத்தில் எந்த அளவு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது டாக்டர்? இன்ஃப்ராரெட் தெர்மாமீட்டருங்கிறது பேஷண்ட் ரொம்ப ஃபீவருக்கு தெரியாது. ஃபீவர் இருக்கும், பட் அவன் ஹோன் ரெகுலேட் நடந்துருப்பான், வேர்த்து இருக்கும், வேலை மூலம் போயிருப்பான். அப்போது ஃபீவர் இருந்துச்சுனாலே ஒன்றா மெயின் சிம்டம்ஸ் கோவிடுக்கு ஃபீவர், காஃபு, த்ரோட் பெயின், ஃபீவர், மூச்சு திணறல் 4 தான். மூச்செல்லாம் அவன் சொல்லாமல் இருக்கலாம், சொல்லலாம், உண்மையில இருமலாம் இல்லாமல் இருக்கலாம். ஃபீவருக்கு கண்டுபிடிச்ச முடியும். அதோட சென்சிட்டிவிட்டி முக்கியம். ஃபீவர் பேரசிட்டமால் மாத்திரை போட்டு தான் நம்ம ஏமாத்துறோம், அது ஒரு விஷயம். காய்ச்சல் இல்லாமல் பட் காய்ச்சல் இருக்கிறவங்க தெரியாமல் இருப்போம், ஈஸியாக சொல்லாமல் கண்டுபிடிச்சிடலாம். ஃபீவர் இருந்தால் நம்ம ஒதுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பல்ஸ் ஹாஸ்பிட்டல் இப்போ சொன்னேன் இந்த ஹைபாக்சியான்னு சொல்கிறதுல அவங்க எஸ்பிஓட்டு ரொம்ப லோவாக இருந்தால் கூட அவனுக்கு தெரியாது. கொஞ்ச நாள் திடீர்னு ஹி வில் கிராஷ். இப்போ அதுக்கு முன்னாடி ட்ரீட்மெண்ட் எடுக்க பண்ணிடும். அப்போது கோவிட் தெரிஞ்சாலே அவனுக்கு பல்ஸ் ஹாஸ்பிட்டல் வச்சு பல்ஸ் அது பார்க்குறது எஸ்பிஓட்டு பார்க்குறது ரொம்ப முக்கியம். ஏன்னா அவனுக்கு தெரியாது, ஹி ஒன்ட் நோ இஸ் திங்கிங். ரொம்ப முக்கியம் அது டெஃபினட்டாக ரெண்டுமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல். நம்ம எல்லா ஸ்க்ரீன் பண்ணுற சமயத்தில் ஒரு 1000 பேர் எப்படி ஸ்க்ரீன் நீங்கள் இந்த ஓட்டு இருமா இருக்கா கேட்டிருக்க முடியாது. ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்துருவாங்க.
அப்புறம் ஃபீவர் இருக்குது இல்லைங்கிறது வந்து அவனுக்கே தெரியாமல் அப்போ இது வச்சா கட்டாயம் கண்டுபிடிச்சுன்னா நீங்கள் ஐசோலேட் பண்ண வாய்ப்பு இருக்குது. அதுவும் இல்லைன்னா நம்ம எல்லாத்தையும் ஏமாந்து விட்டுருணும். இப்போ இதை சென்சிட்டிவ் ஸ்பெசிஃபிட்டி கம்மியாக இருக்கலாம், பட் ஸ்டில் இட்ஸ் வெரி யூஸ்ஃபுல் டூல், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அப்போ அந்த பல்ஸ் ஆக்சிமீட்டரும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த் ஒர்க்கர்ஸு டாக்டர்ஸு அடிக்கடி பார்க்குறது நல்லது, ரொம்ப முக்கியம். கோவிட் இன்ஃபெக்ஷன் உள்ளவங்க தெரிஞ்சுன்னா பல்ஸ் ஆக்சிமீட்டர் வச்சு நம்ம அடிக்கடி பல்ஸை பார்க்குறது ரொம்ப அது எவ்வளோ லெவல் நல்லா இருக்கே எனக்கு ஒன்றும் இல்லைன்னுமா பார்த்தா எஸ்போர்ட் ஆக்சிஜன் சேச்சுரேஷன் குறைஞ்சிட்டே போகும். 80 போனால் கூட எனக்கு தெரியாது, 70 பேர் கூட மாட்டிப்பான் வாங்கி போட்டு அப்புறம் வெண்டிலேட்டர் போட்டு. அதுக்கு முன்னாடி 80 வரும்போது யூஸ்வலாக 98, 99, 100 இருக்கணும். 90 கிலோமீட்டர் டேஞ்சர் தான், 80 வந்தாலும் எனக்கு தெரியாதுங்க. அப்போ பல்ஸ் ஆக்சிமீட்டர் அந்த பேஷண்ட் சூஸ் பண்ணி அவன் ரொம்ப சிக்காகிறதுக்கு முன்னாடியே அவன் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வெரி இம்பார்ட்டன்ட் பல்ஸ் ஆக்சிமீட்டர். இப்போ சாதாரணமாகவே காய்ச்சல், இருமல் இதெல்லாம் வந்தால் கொரோனா இருக்குமோ அப்படின்ற பயம் ரொம்ப எல்லாத்துக்கும் அதிகரிச்சுட்டே வருது. நார்மலாக இருக்கிற கோல்டு ஃபீவருக்கும் கொரோனாவில் வர கோல்டு ஃபீவருக்கும் என்ன வித்தியாசம் டாக்டர்? அசச் அது சாத்தியமே கிடையாது. எனி த்ரோட் பெயின் சாதாரண வைரல் ஃபீவராக இருக்கலாம், கோவிடாக இருக்கலாம். கோவிட் ஜஸ்ட் லைக் எனி இதர் வைரல் ஃபீவர் தான். நீங்கள் அப்போ வந்து ஹிஸ்ட்ரி ஆஃப் கான்டாக்ட் ரொம்ப முக்கியம். நீங்கள் வெளியிலேருந்து யாரை வந்து பார்த்தீங்களா, வீட்டிலேருந்து பிரச்சனையே கிடையாது. நீங்கள் வெளிலேருந்து மெட்ராஸ்காரங்க வந்தாங்களா இல்லை சென்னைக்காரங்க வந்தாங்களா, அவங்க யாராவது பார்த்தீங்களா, பேசிகிட்டு இருந்தீங்களா, யாராவது தொட்டுருப்பீங்களா. நீங்கள் வீட்டுக்குள்ள இருந்தால் வெரி டிஃப்ரெண்ட்லாம் அதில் சார் வீட்டை விட்டு வெளியே போகவே இல்லைன்னு சொல்லிடலாம். இப்போ இங்கேயே வந்து மலைநாட்டிலேருந்து வருவாங்க, இந்த கோம்பை, ஐலூர், இந்த புத்தூர்லாம் மலையில் அங்கேருந்து வருவாங்க. அவங்களாம் எங்கே போயிட்டு போகிறாங்க, அவங்க காய்ச்சல் வந்தால் டெஃபினெட்லி வெரி ஷூர் அங்கே கோவிலில் வந்ததுலாம் நமக்கு தெரியும். ஆனால் சார் நான் இந்த மாலுக்கு போனேன், இந்த பர்ச்சேஸ் பண்ண போனேன், இந்த கூட்டத்துக்கு போனேன். இன்ஃபேக்ட் போன வாரம் என்னோடய பிரதர்லாம் சொல்லிட்டேன், சென்னையில் இருக்கார். அவர் வந்து ஃப்ரூட்ஸ் வாங்க வெளில போயிருக்காரு. இப்போ இல்லை, போன வாரம் அந்த கூட்டமாக அதிகமாக இருந்தது. அதுமாரி நான் இறங்கவே இல்லை, காரை விட்டு வீட்டுக்கு திரும்பிட்டேன். பெஸ்ட்டு கூட்டத்தில் போய் யார் கோட்டுன்னு எப்படி தெரியும் உங்களுக்கு? அது மாதிரி கூட்டத்துக்கு போயிட்டு வந்தால் டெஃபினட்டாக நீங்கள் சந்தேகப்படணும். அந்த 2 இது ரொம்ப முக்கியமாக சொல்கிறாங்க. லாஸ் ஆஃப் ஸ்மெல் ஒன்று, டேஸ்ட் தெரியாமல், இனிப்பு, உப்பு, காரம் தெரியும், 2 தெரியும். இந்த 2மே வந்து 30% பேஷண்ட்ஸ் டெஃபினட்டாக அது இருந்துச்சுன்னா இட்ஸ் ஈக்குவல் டு பிசிஆர் டெஸ்ட் எந்த அளவுக்கு கன்ஃபார்மாக தெரியுமோ அந்த அளவுக்கு கன்ஃபார்மாக சொல்லலாம். ஸ்மெல் இல்லை சார், எனக்கு இனிப்பு சுவை தெரிய மாட்டேங்குது, எனக்கு உப்பு சுவை தெரிய மாட்டேங்குதுன்னா வந்து அவங்களுக்கு வந்து கோவிட் வந்து வாய்ப்பு ரொம்ப அதிகம். பிசிஆர் பண்ண அவசியம் இல்லைங்கிறாங்க. பட் அவங்களுக்கு ரொம்ப சீக்கிரம் நல்லா ஆகிடுவாங்க. அவங்க வந்து சீரியஸாக போகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அதுவும் இந்த கோவிட் இப்போ ரீசெண்டாக சஷாங்க் ஜோஷின்னு பாம்பில் பெரிய ஸ்பெஷலிஸ்ட் இருக்கார், எண்டோக்ரைனாலஜிஸ்ட், அவர் அறிக்கை விட்டுருக்காரு, அதை சொல்லியிருக்காரு. இட்ஸ் சார் வெரி ஸ்பெசிஃபிக்னு சொல்லியிருக்காரு. அது மாதிரி வந்து நம்ம கண்டுபிடிக்க வாய்ப்பு இருக்குது. நம்ம மருத்துவ ஊழியர்களோட சிறப்பான ட்ரீட்மெண்ட்னால நிறைய கொரோனா பேஷண்ட் குணமாகி வீட்டுக்கு திரும்பிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு மீண்டும் இந்த தொற்று ஏற்பட வாய்ப்பு இருக்கா? எந்தெந்த காரணத்துக்காக அவங்க பாதிப்படைவாங்க? உங்களுக்கு இம்யூன் சிஸ்டம் நல்லா பக்காவாக இருந்து உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் வந்து நல்லா இம்யூனிட்டி வந்துச்சுன்னா வரதுக்கு சான்ஸே கிடையாது. ஆனால் இம்யூன் சிஸ்டம் உங்களுக்கு பக்காவாக இல்லை, இம்யூனிட்டி அடிக்கடி டெவலப் ஆகாமல் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு பிற்பாடு வர வாய்ப்பு இருக்குது. ஆனால் கொரோனாலே நான் சொன்ன மாதிரி பல ஜாதி இருக்குது. இப்போ வந்தது புதுசு, இந்த ஹியூமன்ஸ் பாதிச்சதே கிடையாது. இப்போ வந்து நம்ம கொரோனா அதான் COVID-19 பேர் கொடுத்துருக்கோம். அடுத்த நாளைக்கு COVID-20 or 21 வந்துச்சுன்னா அப்போ வந்து நமக்கு இம்யூனிட்டி கிடைக்காமல் போகலாம். பட் யூஸ்வலாக உங்கள் இம்யூனிட்டி நல்லா இருந்து இன்ஃபெக்ஷன் நல்லா ஆயிருந்துச்சுன்னா உங்களுக்கு வரதுக்கு சான்ஸ் கிடையாது. 10 நாளுக்கு அப்புறம் பேஷண்ட் பிகம்ஸ் நான் இன்ஃபெக்டிவ். கொரோனா நீங்கள் ஆரம்பிச்சாச்சுன்னா 12 நாள் அவனுக்கு ஃபீவர்லாம் இருந்தால் கூட ஹி ஒன்ட் ட்ரான்ஸ்மிட் டிசீஸ், கேரியர் ஸ்டேஜ் இருக்க மாட்டாங்க. அவன் மற்றவங்கள போயிடலாம், பேசலாம், ஃபீவர்லாம் இருக்கலாம். பட் அது வந்து வேறு செகண்டரி இன்ஃபெக்ஷனாக இருக்கலாம். ஃபீவர் கண்டினியூ ஆனாலுமே கொரோனா வந்து ஒருத்தவங்க உடஞ்சாச்சுன்னா 10-12 நாள் வந்து கோ ஆஃப், திரும்ப அது வந்து மற்றவங்கள ஒட்டுற ஸ்டேஜுக்கெலாம் வரைய வராது. அந்த மாதிரி பிரச்சனை இருக்காது. இன்ஃபேக்ட் இன்றைக்கி மார்னிங் கூட ஒரு வீடியோ பார்த்துட்டு இருந்தேன். ஒரு அம்மா வந்து பாம்பேயில் ஒர்க் பண்ணுறாங்க, டாக்டர். அவங்களுக்கு கொரோனா மட்டும் தான் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க கோவிட் வந்தாச்சு. அவங்க 2 குழந்தைகளுக்கு, வீட்டுக்காரர் எல்லாருக்கும் வந்து எல்லாம் நல்லாயிட்டாங்க. இந்த மாதிரி அகெயின் ஒர்க்கிங் இந்த கோவிட் வார் அங்கேயும் வந்து ஒர்க் பண்ண வந்துட்டாங்க. என்ன ஒரு கான்ஃபிடன்ஸ் பாருங்கள். நம்ம தீஸ் திங்ஸ் டெல் யூ. இதெல்லாம் வந்து அந்த அந்த தைரியம், அந்த சேவை பண்ணுங்க ஒரு மனப்பான்மையெல்லாம் எவ்வளோ பேருக்கு இது கிடைக்கும். நம்ம ரியலி அப்ரிஷியேட்டட். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நம்ம பேசுகிறத கேட்டு. கருவுற்ற தாய்க்கு கொரோனா இருந்தால் கருவில் இருக்கும் குழந்தைக்கும் கொரோனா தொற்று ஏற்பட வாய்ப்பு இருக்கா டாக்டர்? டெஃபினட்டாக வராது. அந்த அம்மாவுக்கு பாய்ச்சா அம்மாவுக்கு ஆச்சுன்னா குழந்தைக்கு ஆகலமே தவிர்த்து கருப்பேலத்தில் அந்த கிருமிகள்லேருந்து பரவும். இந்த அம்மாவுக்கு ஒரு இம்யூனிட்டி குழந்தைக்கு வரதுக்கு இம்யூனிட்டி இம்ப்ரூவ் ஆக வாய்ப்பு தவிர்த்து அதனால் நேர் பாதிப்பு கிடையாது. ஆனால் குழந்தை பிறந்துருச்சுன்னா வேறு. அம்மாவோட குழந்தை பிரிஞ்சாச்சுன்னா அப்போ அம்மாவோட கோவிட் குழந்தை குட்டிக்கு வாய்ப்பு இருக்குது. கருப்பேல இருக்கும்போது அதில் சேஃப். இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில்
கட்டாயமாக எல்லாரும் அணிய வேண்டிய ஒரு மருத்துவ உபகரணம் முகக்கவசம், மாஸ்க். இந்த மாஸ்க் எப்படி இருக்கணும் டாக்டர்? முகக்கவசம் வந்து ரொம்ப சிறந்த பாதுகாப்பு. டாக்டர் சந்தீப் சால்வின்னு இந்தியாவிலே நம்பர் 1 பல்மனாலஜிஸ்ட் பூனாவில் இருக்கார். அவர் எக்ஸ்டென்சிவாக ரிசர்ச் பண்ணி போன வாரம் ஒரு மீட்டிங் பேசினார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, நாளையிலேருந்து இந்தியாவில் உள்ள எல்லாருமே முகக்கவசம் ஆரம்பிச்சிட்டாங்கன்னா 15 நாளில் கருவில் ஃப்ளாட்டன் ஆகிடுங்கிறாரு. கொரோனா யாருக்கும் வராதுங்கிறாரு. அவ்வளோ முக்கியத்துவம் இது. அவ்வளோ முக்கியமாக பண்ண சமயத்தில் அது வச்சு நமக்கு எனக்கு வச்சுக்க முடியல, கஷ்டமாக இருக்குது, மூச்சுட முடியல, இதனால ஹைபாக்சியான்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி கூட ரிப்போர்ட் வந்திருந்தா எல்லாம் தப்பான முடியாது. நினைக்க உண்மையாக வராது. நல்ல குட் குவாலிட்டி மாஸ்க் நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா டைட்டாக இருக்கணும். நீங்கள் பேசும்போது புஃப் புஃப்னு அடிக்கணும். இப்போ தான் குவாலிட்டியாக இருக்குன்னு அர்த்தம். சர்ஜிக்கல் மாஸ்க் போடுறது ரொம்ப முக்கியம். நீங்கள் டாக்டர்ஸ் ஹெல்த் கேர் ஒர்க்ஸ்னால் சர்ஜிக்கல் மாஸ்க் போட்டுக்கணும். நீங்கள் கோவிட் வார்டில் ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு N95 மாஸ்க் அத்தியாவசியம். சாதாரண பொதுமக்கள் வந்து வெளில போகிறப்போ இந்த காட்டன் மாஸ்க்கே போடலாம். பைலேயர்ட் மாஸ்க் போட்டு போகணும். அவங்க சேஃப்டி. காட்டன் மாஸ்க் போட்டாலே வந்து 40-50% டிசீஸ் வராது. இந்த 3-ply சர்ஜிக்கல் மாஸ்க் போட்டாங்கன்னா 80% டிசீஸ் வராது. N95 போட்டால் 99.9% வராது அப்படின்னு கணிச்சிருக்காங்க. இது வச்சா முகம் அரிக்குது, அதெல்லாம் நம்ம அது பழகினதில்லை, அதனால போட கஷ்டப்படுறோம். முதல்ல ட்ரெஸ்ஸு போட்டுக்க மாட்டோம். ட்ரெஸ் போட்டால் குழந்தை தூக்கி எறியுது, வேணாங்குது, செருப்பு போட கஷ்டப்படுது. அதே மாதிரி தான் இதுவும். பட் இது அது அவ்வளோ அத்தியாவசியம். என்னோடய உயிரை காப்பாற்ற போகுதுங்கிற சமயத்தில் நம்ம எல்லாம் சொல்ல மாட்டோம். முதல்ல வந்து நீங்கள் மாஸ்க் போடுறதுக்கு மாஸ்க்லாம் போடுறதுக்கு முன்னாடி வாயை திறந்துப்பீங்க, வாயை காத்து நாக்கு இப்படி பண்ணிப்பீங்க, ட்ரைனஸ் இல்லாமல் இருக்கும். இப்போ வந்து தண்ணி குடிக்க முடியல. நானே சொன்னேன் இல்லை, உங்களுக்கு காலையில் 9 மணிக்கு வந்தாலும் தண்ணி 11 குடிக்கிறேன் நான். அது மாதிரி நிச்சயம் யூ ஃபீல் தர்ஸ்டி. அதனால் தொண்டை காஞ்சி போகிற மாதிரி தெரியும், எரிச்சல் மாதிரி தெரியும். உயிரை காக்குதே அது. இப்போ அதெல்லாம் நம்ம கொஞ்ச நாள் பழகிடுவோம். அது மாஸ்க் பண்ணாலும் எந்த விதமான பிரச்சனையும் வராது. ஆனால் இந்த கரெக்டாக மாஸ்க் இப்படி தான் வைக்கணும். இப்படி மாஸ்க் போட்டு இப்படி டச் பண்ணக்கூடாது, ரொம்ப முக்கியம். அவங்க இப்படி தான் பின்னாலும் தான் வைக்கணும். தண்ணி குடிச்சு திரும்ப இப்படி மாஸ்க் போட்டுக்கலாம். முன்னாடி ஒரு சர்ஃபஸில் கை எதுவுமே பண்ணக்கூடாது, உள் சர்ஃபஸ்லாம் பண்ணக்கூடாது. நல்ல 3-ply மாஸ்க் கண்டுபிடிச்சி அது கரெக்டாக ஒர்க் பண்ணான்னு பார்க்கணுன்னா ஒரு வாஷ் பேஸில் அது நீங்கள் உங்கள் மவுத் சர்ஃபஸ் இருக்குல்ல, அது மேலே வச்சுட்டு கொஞ்சம் தண்ணியை ஊற்றிங்கன்னா தண்ணி கீழே போகாது. அது வந்து இட்ஸ் எ குட் குவாலிட்டி மாஸ்க். இட் ஒர்க்ஸ் ஃபைன் அர்த்தம். அது மாதிரி மாஸ்க் தான் சொன்னேன். டைட்டாக போகுதுன்னா பேசும்போது உங்களுக்கு புஃப்னு அடிக்கும். சில பேர் மாஸ்க்கை இந்த போட மாட்டாங்க, கீழே திரிச்சு வச்சுருப்பாங்க, ட்விஸ்ட் பண்ணி இப்படி போட்டிருப்பாங்க. அது எல்லாமே ராங் மெத்தட் ஆஃப் வேரிங் மாஸ்க். நீ போடுறது கரெக்டாக போட்டிருக்கேன், இதே மாதிரி போடுறது பெஸ்ட்டு. ஆனால் இட்ஸ் எசென்ஷியல். போக பழகிடுவோம். எப்படி நம்ம செருப்பு முக்கியமோ, வெயில் போனால் குடை முக்கியமோ, எப்படி நம்ம ட்ரெஸ் முக்கியமோ, அது மாதிரி டெஃபினெட்லி இஸ் பார்ட் ஆஃப் த அட்டையர். அது மாதிரி மாறி போச்சு இப்போ நல்லா. டாக்டருடைய மேலும் சில கேள்விகளுக்குரிய பதில்களை தெரிந்து கொள்ளணுமா? இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள்.